ஆண்டுகளாக தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் மதிய நேரத்தில் தரையில் நிழல் விழாதது தற்செயலா? இல்ல ராஜராஜ சோழன் திட்டமிட்ட ஒரு பொறியியல் அதிசயமா? இத சாத்தியமில்லாத ஒரு பொறியியல் சாதனை 1000 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சை பெரிய கோவிலில் நடந்தது. கிரானைட் கல் இல்லாத ஒரு ஊரில் இத்தனை பிரம்மாண்டமான கோவில் எப்படி உருவானது? இந்த கோவில் உடையவே முடியாது. ஏன்? நிலநடுக்கம், மழை, கடும் வெயில் எதுவுமே இந்த கோவிலை உடைக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? சிமெண்ட் இல்லாத சோழர்களின் ரகசிய கலவை. ராஜராஜ சோழன் ஒரு சாதாரண மன்னன் இல்ல. ராஜராஜ சோழன் ஒரு மன்னன் மட்டும் இல்ல. அவர் ஒரு மாஸ்டர் என்ஜினியர். தஞ்சை பெரிய கோவிலில் அவர் விட்டுச் சென்ற அறிவியல் சாட்சிகள் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரே கல்லில் இத்தனை பெரிய நந்தி. இன்றி மாடர்ன் மெஷின்ஸ் இருந்தும் இந்த மாதிரி ஒரு நந்தியை செதுக்க முடியுமா? அப்படி இருக்க 1000 வருடம் முன் ஒரே கல்லில் இதை எப்படி செய்தார்கள்? இந்த இடத்துல நின்னா ஏதோ மாறும். தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்தின் கீழ் நின்றவங்களுக்கு ஏன் திடீர்னு ஒரு ஆழமான அமைதி கிடைக்குது? இது வெறும் நம்பிக்கையா? இல்ல ஆகம் அறிவியலா? உலகமே வியந்த தமிழன் ஐரோப்பா இன்னும் கற்காலத்தில் இருந்தபோது தமிழர்கள் 216 அடி உயரத்தில் கல்லால் ஒரு மலை கட்டினார்கள். அதுதான் தஞ்சை பெரிய கோவில்.